ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலைக்காடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து மார்த்தாண்டம் போயிட்டு வர வழியில் இங்கே புனித தேவசகாயம் நினைவு இல்லம் வழியில் இருக்குது. வர வழியில் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ கிறிஸ்மஸ் டைம், ஸோ வந்து சீரியல் லைட்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஸோ சரி நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே உள்ளே என்னென்ன இருந்து அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த டீட்டெயில்டு வீடியோவாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் தேவசகாயம் நினைவு இல்லத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து புனித தேவசகாயம் நினைவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் எழுதியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த கேரளா ஸ்டைல் வீடு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா இங்கே வந்து குடில் செட்டப் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும், கேஜ் மாதிரி. ஆனால் வந்து இந்த ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்குது வந்து கிறிஸ்மஸ் டைம் தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது இதே செட்டப் இதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக எல்லா பசு அப்புறம் ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஓட்டு கட்டிடம் தான். இங்கே இந்த பக்கம் வந்து ஒருத்தங்க தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து எப்படி தண்ணி வருதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து கார்டன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளியுமே நிறைய வேறு பூச்செடிகள் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே சீரியல் லைட் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் போல் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். சரி உள்ளே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரும்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் உள்ளே போகிறோம். பார்க்கலாம் நம்ம வெளியே வரும்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்டில் வந்து கிணறு இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இது வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து எப்படி பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவர் வந்து ஹிந்துவாக தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கிறிஸ்டினாக மாறியிருக்கார் அப்படிங்கிற வரலாறு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வந்து எப்படி இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பத்மநாபுரம் பேலஸு, அது அந்த மன்னன் ரிலேட்டடாக அப்படியும் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க நிறைய. எல்லாமே ஒன்று ஒன்று அப்படியே இந்த எல்லாம் கீழே ஸ்டோரி லைனில் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்கும். உள்ள அவங்க வந்து வாழ்ந்த டைமில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு மினி 10,000 இருக்குது. அப்புறம் ஒரு பாத்திரங்கள் இருக்குது. இதுக்கு பேர் இது வந்து நம்ம மரைக்கால் நெல்லெல்லாம் அளப்பாங்க. அது இந்த தானிய தளின்னு கொடுத்துருக்காங்க.
அப்புறமா வந்து அந்த அரிசி அளக்கிறதுக்கு அந்த படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து ஒவ்வொரு டைப்பு. அப்புறமா அந்த பழைய காலத்து அந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் சுத்தியல், கத்தி, ஆப்பை, அந்த இது தயிர் கடையிறது, மோர் கடையிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அருவாமனை, அருவா, இது வந்து வெஜிடபிள் கட்டர், அந்த மாதிரி இதை திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வெத்தலை பொட்டின்னு நினைக்கிறேன். அப்புறமா நிறைய இது பேர் அந்த இடத்துல வந்து பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இல்லை. திருவல் பாருங்கள், பெரிய சைஸ் திருவல். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி திருவல் தான் இருக்குது. அப்புறமா வந்து ஒரு ஒவ்வொரு சைஸ் திருவல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இது இடிகள் மாதிரி உரல் மாதிரி உள்ளது, அது ஒரு மாடலில் இருக்குது. இது வந்து பாதம் கழுவும் கல்லுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கல் தொட்டி, இன்னும் இருக்குது. இது இப்போ ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னொரு பக்கம் இருக்குது. அப்புறமா இது வந்து சாம்பிராணி காட்டும் அந்த இது சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த வார்ப்பு வட்டைன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து பூஜை விளக்குகள், அதில் வந்து இந்த அலாவுதீன் விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தூசி படிஞ்சிருக்குது. அப்புறம் புட்டுக்குடம், இதெல்லாம் வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சா பழப்பழா மினுன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் துருக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க யூஸ் பண்ண சப்பல் இருந்துச்சு. இதெல்லாம் விளக்கு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது பழைய காலத்து அந்த ஆயுதங்கள் ஒன்று இருக்குது. சாப்பிட்ற வட்டல், சாப்பிட்ற வெங்கல பிளேட்டு, கப்பு, தண்ணி ஊற்றுற ஜக்கு, செம்பு, அப்புறமா வந்து வெத்தலை இடிக்கிறது, இது வந்து வெத்தலை துப்புறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய திங்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக உள்ளே போனாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. இது இன்னும் அடுத்த ஸ்டோரிஸ் தான் இருக்குது வரிசையாக. ஒரு குட்டி ஷார்ட்டாக ஒரு சின்ன ஸ்டோரியாக இருக்குது. ஃபைனலி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இருக்குது.
இதை வந்து அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் அழகாக இந்த பக்கம் அந்த பக்கம் விளக்கு இருக்குது. அங்கேயும் ஃபுல்லாக பின்னாடி சுற்றி விளக்கெல்லாம் தொங்க விட்ருக்காங்க. நம்ம உள்ள கிட்ட போயெல்லாம் பார்க்க முடியாது, இங்கே தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். அவ்வளோதான், நம்ம வந்து இனி வெளியே கிளம்ப வேண்டியது தான். ஆனால் லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணவில்லை, ஏன்னா டக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு, ஏன்னா கூட்டம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து சும்மா அப்படி நம்ம கையை காமிச்சா தண்ணி வராது, அங்கே ஒரு டேப் இருக்குது. அந்த டேப் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே தண்ணி வரும். அதை வந்து அவங்க அந்த ஏஞ்சலோட கையிலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலாக இருக்கும், அழகாக இருக்கும். தண்ணி நல்லா இருந்துச்சு, குடித்தாச்சு. அப்புறமா லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை தீம் இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.